Love is not a feeling. Mr. Bonds, it's an ability. Rumi. 27/12/2025 திருவாரூர். தெரிந்தது அன்பொன்றே. 1797வது கதை. மௌனிதி மேடம் அந்த பொன்மொழியை அனுப்பி வைத்திருந்தார்கள். இங்கே சரவெடி வானுக்கும் மண்ணுக்கும் குதித்து கொண்டிருந்தார். சிவகங்கை போகலாம், பொள்ளாச்சி போகலாம், திருப்பூர் போகலாம். அடுத்த வாரம் தங்க அறக்கட்டளை நடத்தும் மாபெரும் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இவர்தான் செயலாளர். ஹேமின் சுனிம் புத்தகம் பற்றி சொன்னேன். மெதுவானால் மட்டுமே பார்க்க முடியக்கூடிய பொருட்கள் என்பதே அந்த புத்தகம். ஆக்ஸ்போர்டு, சார் நீங்க ஒரு ஞானி, எங்களை விட்டுடுங்க என்று பிச்சு கொண்டு சென்னை போய்விட்டார். சரவெடி காரில் தூங்கிவிட்டார். அந்த பொன்மொழி மனதில் விரிய தொடங்கியது. 10 சொற்கள் ரூமி சொன்னதாய் போட்டிருந்தார்கள். பேர்ன்ஸ் என்பவரிடம் சொல்வது போல. முதலில் காரில் இருக்கும் பொழுது பொன்மொழியை தேடினேன். அப்படியே இருந்தது. அன்பு என்பது உணர்வு அல்ல, திறமை. பஞ்ச வார்த்தைகள், அதாவது தமிழில் 5 வார்த்தைகள். எவ்வளவு விஷயங்களை சொல்லிவிடுகிறது பாருங்கள். அன்பு செலுத்த மாட்டேன் என்று சொல்கிறவர்களிடம் அதை எப்படி எதிர்பார்க்க முடியும்? அந்த திறமை இருந்தால்தானே. பரதநாட்டியம் ஆடுவது, ரக்கிட்ட பாடல் பாடுவது, புல்லாங்குழல் இசைப்பது, இதையெல்லாம் அந்த திறமை இல்லாதவர்களிடம் கேட்டால் கிடைக்குமா? மிஸ்டர் பேர்ன்ஸ் என்பவர் மிஸ்டர் சிம்சன் என்கின்ற அமெரிக்க அனிமேஷன் சிட்காம் டிவி தொடரின் ஒரு கதாபாத்திரம். 150 வயதானவர் என்கிறார்கள். எல்லாம் தான் நினைத்த மாதிரி நடக்க வேண்டும், மற்றவர்கள் செய்வதெல்லாம் தவறு என்று நினைப்பவர். அமெரிக்காவின் மிக நீண்ட நாட்கள் ஓடிய தொடர் இது. அன்பு என்கிற திறமை நம்மிடம் இருந்தால் மட்டுமே காலையில் செல்போனை, பர்ஸை விட்டுவிட்டு மற்ற ஆயுதங்கள் ஏதுமின்றி அன்பை மட்டும் எடுத்துக்கொண்டு தெரியாத ஊரில், தெரியாத நாய்களோடு, தெரியாத கோவிலை தேடி, தெரியாத ரோட்டில் தெரிந்த மாதிரியே நடைபோட முடியும். மௌனிதி சரியாகத்தான் தேடி அனுப்பியிருக்கிறார்கள்.